வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML பேசிக்கில் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் டேக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரு டேக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் ஃபைலை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் .html சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். டைட்டில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இது எங்கே டிஸ்பிளே ஆகும்னா ப்ரௌசரில் டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி பேசிக் HTML டேக்லேயே இதை நான் சொல்லிருப்பேன். நெக்ஸ்ட்டு பாடிக்குள்ளே HT டேக் யூஸ் பண்ணிருக்கோம். இதில் வெல்கம் டு CO டெக். சரி, ஓகே. நம்ம இப்போது ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் டேக்கை பார்ப்போம். பி டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பேராகிராஃபை வந்து போல்டு டைப்பில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. பி டேக் வந்து போல்டு டைப்பை டினோட் பண்ணுது. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ரன் ஆகிடுச்சு. போல்டு டேக் வந்து போல்டு பேராகிராஃபை டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஐ டேக். ஐ எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலிக் டேகை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே நம்ம பேராகிராஃப்குள்ளே இந்த ஐ டேக்கை யூஸ் பண்ணுறோம். இந்த ஐ டேக்குள்ளே இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே இட்டாலிக் வேர்டாக மாறிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கில் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பேராகிராஃபில் இம்பார்ட்டன்ட் வேர்டை டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ராங் டேக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் நார்மல் ஒரு பேராகிராஃப் டேக்கும் டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் டேக்கு என்டர் பண்ணியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் டேக் பற்றி பார்க்க போகிறோம். மார்க் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பேராகிராஃபில் இம்பார்ட்டன்ட் வேர்டை மார்க் பண்ணுறதுக்காக தான். அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணியிருக்கும். இப்போ இந்த டேக்கை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. மார்க் டேக் யூஸ் பண்ண வேர்டு மட்டும் எல்லோ கலரில் மார்க் ஆகி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு டெலிட் டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெலிட் டேக் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஆஃபர் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்கே அமௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு ஆஃபர் அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்தமாரி தான் இங்கே டெலிட் டேக்கு யூஸ் ஆகுது. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. 1000 வந்து கேன்சல் ஆன மாரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெலிட் டேக் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த வேர்டு டெலிட் ஆன மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் வேர்டை இன்சர்ட் ஆன மாதிரி காமிக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆஃபர்னு 1000 வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 99 டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாரி தான். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. 1000 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இன்சர்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா 9999 சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்மால் டேக்கை பற்றி பார்ப்போம். ஸ்மால் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா செலக்டட் வேர்டை மட்டும் ஸ்மால் லெட்டரில் ஆர் ஸ்மால் சைஸாக ஆக்கிறது. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நார்மல் வேர்டு ஒரு சைஸ்லேயும் நம்ம ஸ்மால் டேக் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வேர்டு ஒரு சைஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் டேக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த டேக்கை வந்து SUB அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனில் நம்ம பேஸ் வேல்யூன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்தமாரி இது யூஸ் ஆகுது. நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. சப்ஸ்கிரிப்ட்னா பேஸ் வேல்யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் டேக். இந்த டேக்கை வந்து SUPன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் பவர் வேல்யூ தருவாங்க இல்லையா, அந்தமாரி இது யூஸ் ஆகுது.
இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டில் 2+3 கொடுத்துருந்தோம் எக்ஸ் பக்கத்தில். இங்கே டிஸ்பிளேயில் அது பவர் வேல்யூவாக ஜென்ரேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கியூ டேக் பற்றி பார்க்க போகிறோம். கியூ டேக்னா என்னென்னா ஷார்ட் கொட்டேஷன் டேக் சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் கொட்டேஷன் டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம ரைட் பண்ணுற சென்டென்ஸை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பேர் ஷார்ட் கொட்டேஷன் டேக் சொல்கிறாங்க. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்டர் பண்ண சென்டென்ஸு டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டேக். இந்த அட்ரஸ் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம லெட்டர் ரைட் பண்ணும்போது ஃப்ரம் டூன்னு எதுவும் இல்லையா, அங்கே நேமு அட்ரஸ்லாம் எதுவும் இல்லையா, அதுக்காக தான் இந்த யூஸ் பண்ணுறாங்க. இந்த அட்ரஸ் டேக்குள்ளே கொடுக்குற சென்டென்ஸ் எல்லாமே இட்டாலிக் வேர்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போது இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா டிஸ்பிளே ஆகிடுச்சு. எல்லாமே இட்டாலிக்கு டைப்பில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.